வணக்கம். இன்றைக்கி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் பொதுவாக ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக எப்பயுமே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையுமே, அது யூனியன் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படிங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத கட்டாயம் அனைவரும் ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாப்பிக்காக ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்குது. ஸோ இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் எனக்கு நான் வரலை, மேக்ஸே எனக்கு வராது, ஸ்கூல்லேருந்தே வராது, காலேஜ் படிக்கும்போது நான் மேக்ஸு படிக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டோம், இந்த கவர்மெண்ட் வேலை வேணும், அதுக்கான எக்ஸாம் எழுத நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னாவே இதெல்லாம் நம்ம கட்டாயம் பேசிக்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேசிக்காக போர்ட் மாஸ் நமக்கு தான் ஃபஸ்ட்டு பேசிக், அதாவது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இந்த போர்ட் மாஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம மேக்ஸை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ நம்ம அந்த வகையில் இந்த மத்திய அரசு, மாநில அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிற எல்லாத்துக்குமே இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் முக்கியத்துவம் பெறுறதுனால நம்ம பேசிக்ஸாக சில டாபிக் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜ், சதவிகிதம், அந்த டாப்பிக்லேருந்து பேசிக்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் கூட சிலபஸில் ஆப்டிடியூட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் விழுக்காடு, இந்த பர்சன்டேஜ் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பர்சன்டேஜ் எப்படி எடுக்கலாம், சிம்பிளாக பார்த்துக்கலாம். நம்ம ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அப்டேட்டட் கொஷின் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஆனால் அந்த அப்டேட்டட் கொஷின் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் இந்த பர்சன்டேஜில் இருக்கிற பேசிக்ஸை நல்லா பார்க்கலாம். இப்போ நல்லா புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இது நமக்கு தெரியும், பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்க, பின்னத்தில் எண்கள் கொடுத்துட்டாங்க, இதை சதவிகிதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது என்னென்னா 1/20, 13/25, 45/50, 18/5 இந்த நம்பர்ஸை சதவிகிதமாக மாற்றுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் இதோட அர்த்தம் என்னென்னா, 20 அப்படிங்கிற எண்ணில் 1 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம், 20ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதில் 1 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம், அதுதான் அதோட மீனிங். அப்போ நம்ம 20ல் 1 எத்தனை சதவீதம்னு எப்படி போடலான்னா, 20ங்கிற வேல்யூவில் 10% அப்படிங்கிறது 2, இப்போ 5% என்பது அதில் பாதி 1, அப்போ 20ல் 1 அப்படிங்கிறது 5% அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அதை நம்ம சால்வ் பண்ணி காட்டணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/20 × 100. ஓகேங்களா? 20ல் 1 என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு சதவீதம் கண்டுபிடிக்க இன்ட்டு 100 போட்டுக்கணும். 0க்கு 0 அடிச்சிடலாம். ஓகேங்களா? 1/5. ஸோ அப்போ எத்தனை சதவீதம், 5% அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இது நம்ம எப்படி இந்த ஒரு மெத்தட் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நம்பராக இருந்தாலும், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1000 எடுத்துக்கோங்க. 1000 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்பரில் 10% எவ்வளவு, 1000 அப்படிங்கிற வேல்யூவில் 10% எவ்வளவுன்னு கேட்டால் அதில் ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். கடைசியிலிருந்து 1 3 0 இருக்குது, கடைசி ஒரு ஸ்தானம் தள்ளி, ஒரு டிஜிட் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா இந்த வேல்யூவில் இது 10%. அப்போ 1000ல் ஒரு பாயிண்ட் புள்ளி வச்சிங்கன்னா 100, அப்போ 10% 100. ஸோ 1000ல் 5% எவ்வளோ, 10% 100 அப்படின்னா இதில் 5% அதில் பாதி 50. ஸோ எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அந்த வேல்யூவில் அது 10%. இதே 2 ஸ்தானம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது 1%. அப்போ 1000ல் 1% எவ்வளோ, 0 0, 2 0 தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 10 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ 0.1% என்னென்னா அடுத்த ஒரு டிஜிட் தள்ளி 1 அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த வேல்யூவாக இருந்தாலும் அதுதான். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 12,265 இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 10% எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 6.5, 126.5 அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் 5%னா இதில் பாதி, இதில் 1%, இந்த வேல்யூவில் 1% அப்படின்னு கேட்டால் 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ 12.65. இதில் 0.1% அப்படின்னு கேட்டால் இன்னொரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், 1.265. இப்படி தான் நம்ம இந்த பர்சன்டேஜை ஈஸியாக எப்படி எடுக்கலாம்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், நம்மளே ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ என்ன வேல்யூ எடுத்துக்கலாம், 15,000 அப்படின்னு எடுத்துக்கலாம். 15,000 அப்படி 15,000 rupees இருக்குது அப்படின்னா இதில் 35% எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா
15,000ல் 10% எவ்வளோ? 10% நமக்கு தெரியும், லாஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1,500 ருபீஸ். அப்போ 10% அப்படிங்கிறது 1,500 ருபீஸ். ஓகேங்களா? அப்போ இன்ட்டு 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 30%ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ 4,500. 10% 1,500 இன்னும் நமக்கு ஒரு 5% எடுக்கணும். 30% வந்து 4,500ன்னு எடுத்துட்டோம். அப்போ 10%ல் பாதி தான் 5%. அப்போ 10% 1,500னா அதில் பாதி 750 அப்படிங்கிறது இன்னொரு 5%. அப்போ இது ஒரு 30%, இது ஒரு 5%. அப்போ 15,000ல் 35% அப்படின்னு கேட்டால் 5,250 அப்படின்னு சொல்லி நாம் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வேல்யூ எடுத்து பழகணும். இல்லை எனக்கு வந்து நான் சிம்பிளாக போடுறேன் அப்படின்னா 15,000ல் 35% எவ்வளோ இன்ட்டு 100 இப்படி போட்டுக்கலாம். 0க்கு 0, 0க்கு 0. அப்போ 150 இன்ட்டு 35. நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் எப்படினாலும் நம்ம போட்டுக்கலாம். எல்லா சம்லையுமே ஒரு சில இடத்துல இது யூஸ் ஆகும், இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஒரு சில இடத்துல நம்ம இந்த மாதிரி பர்சன்டேஜ் பிரித்து போடுற மெத்தட் வந்து யூஸ் ஆகும். அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாலும் அந்த வேல்யூவில் கடைசியிலிருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அந்த வேல்யூவில் அது 10%, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அந்த வேல்யூவில் அது 1% அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அந்த வேல்யூவில் அது 0.1% அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுக. 13/25. இதை சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னா 13/25 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் என்ன 4 டைம்ஸ் வரும், இது 1 டைம் வரும். அப்போ 13 இன்ட்டு 4 என்னன்னு கேட்டிங்கன்னா 40, 52 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அப்போ 25ல் 13 அப்படிங்கிறது 52%. சதவீதம் கண்டுபிடிக்க இன்ட்டு 100 போட்டுக்கணும். 25ங்கிற வேல்யூவில் 13 என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கும்போது இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 52% அப்படின்னு சொல்லி போடலாம். அடுத்து இந்த சம் பாருங்கள், 45/50 சதவீதம். அதாவது 50ல் 45 என்பது எத்தனை சதவீதம்? 100 போட்டுக்கோங்க. 2 டைம்ஸ், இது 1 டைம். அப்போ 45 இன்ட்டு 2 வந்து 90% அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இதை பார்த்தவொடனே கூட சொல்லிடலாம். ஏன்னா 50ல் 10% எவ்வளோ? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 50ல் 10% என்பது 5. அப்போ 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 45. அப்போ 45ங்கிறது 90% அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 18/5. அப்போ இதுலேயும் 100 போட்டிங்கன்னா வேல்யூ கிடச்சிரும். எத்தனை டைம்? ஒரு டைம். இது வந்து 20 டைம். அப்போ 18 இன்ட்டு 20 என்ன அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இதோட ஆன்சர் கிடச்சிரும். எவ்வளோ? 360 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். 200, 8 இன்ட்டு 200 180, சரி 160. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 360 அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பின்னங்களில் கொடுத்துட்டு அதை சதவிகிதமாக கேட்கும்போது, பர்சன்டேஜாக கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி போடணும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். சதவிகிதத்தை பின்னங்களாக மாற்றுக. முன்பு பின்னத்தில் கொடுத்தாங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க, அதை பர்சன்டேஜாக மாற்றணும். அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சதவிகிதத்தில் இருக்கிறத பின்னமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த சம், இதுலேயே வந்து மாடல் 3, மாடல் 4ல் சம் நிறைய வரும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் சதவிகிதம் 50%, இதை வந்து பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டு 50%, 250%, 90%. ஸோ 50% இது சதவிகிதமாக இருக்குது. இதை வந்து பின்னமாக ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா என்னென்னா 50/100. 100%ல் 50% என்பது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 அப்படின்னு சொல்லி. ஸோ சதவிகிதத்தை பின்னமாக மாற்றிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 250/100 சதவிகிதத்தை பின்னமாக மாற்ற /100 போடணும். 0க்கு 0, இப்போ 5. அப்போ 5/2. இது 2 டைம், இது 5 டைம். இப்போ 5/2 90.
90 டிவைடட் பை 100 போடணும் அப்படின்னா இது ஒரு டைம், இப்போ 9/100. ஸோ இதான் மெத்தட். ஸோ சதவிகிதத்தில் கொடுத்துட்டு அதை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 100 போட்டால் அதை நம்ம பின்னமாக மாற்றிடலாம். ஸோ இந்த சம்மெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எந்த எக்ஸாம்லையும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம போடுறதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கோட பேசிக்ஸ். இதில் பர்சன்டேஜ் வந்து இதில் மட்டும் வராது. நம்ம ஆவரேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் படிப்போம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிப்போம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிப்போம். இதில் எல்லாமே பேசிக்ஸாக நமக்கு பர்சன்டேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பர்சன்டேஜ் எடுக்க அது பின்னமாக இருந்து பர்சன்டேஜாக மாற்ற, இல்லை பர்சன்டேஜாக இருந்து பின்னமாக ஃப்ராக்ஷனாக மாற்ற நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனால் அந்த பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு சம்மு. என்ன சம்மில் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48%. ஒரு எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் வேட்பாளர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48%. மொத்தம் 100% வாக்குகளில் 48% ஒரு வேட்பாளர் பெற்றுள்ளார். அவர் பெற்ற வாக்குகளை பின்னத்தில் மாற்றுக. நமக்கு தெரியும். ஸோ சதவிகிதத்தில் கொடுத்துருக்காங்க, அந்த வேட்பாளர் 48% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதை பின்னமாக மாற்றுக அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், 48 அதை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 100ன்னு போடணும். நமக்கு இது சால்வ் பண்ண தெரியும். ஸோ இது வந்து 2ஆல் நீங்கள் சால்வ் பண்ணலாம், இல்லை 4ஆல் சால்வ் பண்ணலாம். 4ஆல் சால்வ் பண்ணிங்கன்னா 10 4s are 40, அப்போ 12 டைம் வரும். இது 25 × 4 100, 25. ஸோ 12/25 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எலெக்ஷனில் ஒரு வேட்பாளர் 48% வாக்குகள் பெற்றுள்ளார். அதை பின்னமாக மாற்றுக, ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 48 டிவைடட் பை 100 போடும்போது 12 டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த சம். ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார் எனில் அதனை சதவீதமாக மாற்றுக. ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் அந்த சோப்பை பிடித்துள்ளதாக கூறுகிறார். அப்போ அது எத்தனை சதவீதம் பேருக்கு பிடித்துள்ளது? 5 பேரில் ஒருவருக்கு தான் அந்த சோப்பு பிடித்துள்ளது. அப்போ எத்தனை பேருக்கு பிடித்துள்ளது? அப்போ இன்டூ 100. ஏன்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. 5 பேரில் ஒருவருக்கு பிடிச்சிருக்கு, அதை சதவிகிதமாக மாற்றணும்னா இன்டூ 100 போட்டுக்கணும். இது பர்சன்டேஜில் அதை ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 48 டிவைடட் பை 100 போட்டால் நமக்கு அதை ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம். இங்கே ஃப்ராக்ஷனில் நம்ம போட்டுருக்கோம். ஏன்னா சம்மில் என்ன சொல்கிறாங்களா, 5 பேரில் ஒருவருக்கு அந்த கணக்கெடுப்பில் அந்த சோப்பை பிடித்துள்ளது, 5 பேரில் ஒருவருக்கு பிடித்துள்ளது. அப்போ 5ல் 1ங்கிறது எத்தனை சதவீதம்? நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம். 5 வந்து பார்த்திங்கன்னா 1னா 20% சொல்லிடலாம். ஏன்னா 5 வந்து 5ஆக பிரிக்கும்போது 100 வந்து 5ங்கிறது 100% எடுத்துக்கணும். ஏன்னா எப்பயும் மொத்த மதிப்பை 100% எடுத்துக்கணும். அதில் 5ஆக பிரிச்சிங்கன்னா 20 20 20 20% பிரியும். அப்போ அதை நம்ம வந்து சால்வ் பண்ணால் 1 5 25 100. அப்போ 5ல் ஒருவருக்கு பிடிக்கிறது, அது எத்தனை சதவீதம் பிடிக்கிறது அப்படின்னா 20% பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து ரொம்ப முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸு. சில எக்ஸாமில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கொஷின்ஸில் இந்த மாதிரி பேசிக் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. இப்போலாம் இந்த மாதிரி கொஷின் கேட்குறது ரொம்ப ரேர். ஏன்னா வந்து எல்லாமே அப்டேட்டட் கொஷின், நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால நிறைய கொஷின் அப்டேட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ராமன் என்பவர் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். 5 டசன் முட்டைகள் வாங்கினார். ஒரு டசனில் எத்தனை முட்டை இருக்கும்? ஒரு டசனில் 12 முட்டைகள் இருக்கும். ராமன் எத்தனை டசன் முட்டைகளை வாங்குறாரு? 5 டசன் முட்டைகளை வாங்கிறார். அப்போ மொத்தம் எத்தனை முட்டை வாங்கினார்? ராமன் என்பவர் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். ஒரு டசனில் 12 முட்டைகள் இருக்கும். அப்போ 5 டசன் அப்படிங்கும்போது 60 முட்டைகள் இருக்கும். அப்போ ராமன் 60 முட்டைகளை வாங்கியிருக்காரு, 5 டசனா. அடுத்தது, அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டன எனில் நல்ல முட்டையின் சதவீதத்தை காண்க. அப்போ 60 முட்டைகள் வாங்கியிருக்காங்க, அதில் 10 முட்டை வந்து கெட்டு விட்டது அப்படின்னா எத்தனை முட்டை தான் இருக்கும்? 50 முட்டை தான் இருக்கும். ஸோ இந்த மொத்த முட்டைகளில் நல்ல முட்டைகள் தான் 50, அதோட சதவீதத்தை காண்க, பர்சன்டேஜை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த முட்டைகள் 60 முட்டைகளில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகள் 50. அப்போ 60ல் 50ங்கிறது எத்தனை சதவீதம்? அப்போ நமக்கு தெரியும் 100 போட்டுக்கணும். 60ல் 50ங்கிறது எத்தனை சதவீதம்? இன்ட்டு 100 போட்டால் 0க்கு 0. இது
5 டைம், இது 3 டைம். இப்போ 5 × 5 250, 250 இந்த 3 இங்கே வந்துடும். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 1 3 3 8 3 24, 24 போக பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 10 இருக்கும். 10ல் 2 3 3 9, 9 போக அப்போ 83 இருக்கும். 9 போக பேலன்ஸ் 1, 1/3%. ஸோ 60 முட்டையில் 50 முட்டை என்பது எத்தனை சதவீதம்னு சொல்லி போட்டுனா 83, 1/3%. இது எப்படி அடித்தோம் பாருங்கள், 250 250 / 3 எப்படி அடித்தோம்? ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கலாம். 1 3 3 8 3 24 பேலன்ஸ் 1, இந்த 0 இங்கே வந்துடும். அப்போ என்னங்க 1 3 3 3 3 9, அப்போ 83 பேலன்ஸ் இங்கே 1 இருக்கும். 1/3% அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ ராமன் 60 முட்டைகள், 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அது 60 முட்டை, அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டன. மீதியுள்ள நல்ல முட்டைகளின் சதவீதம், மொத்த முட்டைகள் 60, நல்ல முட்டைகள் 50 × 100 போட்டிங்கன்னா 83, 1/3% அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். இந்த வீடியோஸில் நம்ம பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்து கொஞ்சம் சில பேசிக்ஸ், அடுத்த மாடல் 2, மாடல் 3, மாடல் 4 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக போய்க்கலாம். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த சம், சிவாவின் மாத வருமானம் 7500, அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார்? சிவாவோட மாத வருமானம் 7500, சிவாவின் மாத வருமானம் 7500, அதில் 25% சேமித்தார். 25% வந்து சேவிங்ஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளவு? அதாவது சிம்பிளாக என்ன கேட்குறாங்கன்னா 7500ல் 25% என்பது எவ்வளவு, அதுதான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ 7500ல் 25% அவர் சேமித்தார். அப்போ 25 / 100. 7000 ரூபாயில் 25% எவ்வளவு? 25% போது 25 / 100. ஏன்னா 7500 100%, அதில் 25% எவ்வளவு? இதை நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். 0க்கு 0 அடிச்சிடலாம். 75 × 25, 75 × 25. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1875. நம்ம பெருக்கல் நமக்கு போட்டுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் நமக்கு ஈஸி தான், நம்ம அதை போட்டுடலாம். சரிங்களா? ஸோ 7500 ரூபாய் சம்பளம், அதில் 25% சேமிப்பு. அந்த சேமிப்புக்கான தொகை எவ்வளோன்னு கேட்டால் 1875. இல்லை நான் இன்னும் சிம்பிளாக போடணும் அப்படின்னா 7500ல் 10% எவ்வளவு? 750. நமக்கு 25% தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு 10% இது, இன்னொரு 10% எடுத்துக்கலாமா? இன்னொரு 750. 25% 20% எடுத்துட்டோம். இன்னும் இதில் 5% நமக்கு தெரியணும். 10% 750 அப்படின்னா அதில் பாதி தான் 5%. அப்போ 750ல் பாதி, 700ல் பாதி 350, 50ல் பாதி 25, அப்போ 375. இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 17 1 8 15 18, 1875 இந்த வேல்யூ வந்துடும். ஸோ இப்படியும் நம்ம இந்த சம்மை போடலாம். ரொம்ப பேசிக்கான சம். இதெல்லாம் முன்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷின். இப்போலாம் இது கேட்குறது ரொம்ப ரேர். அப்டேட்டட் கொஷின் கேட்குறாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். ரம்யா தனது வருமானத்தில் 4/1 பங்கை சேமித்தார் எனில் அதன் சதவீதத்தை காண்க. நம்ம ஏற்கனவே சொன்ன பொருள் தான். ரம்யா தன்னுடைய வருமானத்தில் 4/1 பங்கை, தன்னுடைய வருமானத்தை 4ஆக பிரித்தா அதில் 1 பங்கை சேமித்தார். அப்போ அவரோட சேமிப்பு சதவிகிதம் என்ன? நமக்கு தெரியும். நம்மளுடைய சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் அதை 100% எடுத்துக்கிட்டால் அதை 4ஆக பிரித்தா 25 25 25ன்னு பிரிப்போம். 25%. அப்போ 4/1 பங்கு அப்படின்னா 25% சேமிப்பு. இது நம்ம இப்படி சால்வ் பண்ணாலும் 1 நாள் 4, 25 நாள் 100. அப்போ எத்தனை சதவீதம் அப்படின்னா 25%. ஒருவர் தன்னுடைய சம்பளத்தில் 4/1 பங்கை சேமித்தார். அது எவ்வளவு சதவீதம் கேட்டால் 25%. சிவா 25 மீட்டர் துணிச்சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் சிவா வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் சொல்லுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். என்னன்னு கேட்குறாங்கன்னா 25 மீட்டர் ஒரு துணி
சுற்றிய துணி பண்டில் இருக்குது, 25 மீட்டர் துணி பண்டில் இருக்குது. அதில் சிவா வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 1.75 மீட்டரை வாங்கினாங்க. அது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் அந்த பண்டில் 25 மீட்டர், அதில் சிவா வாங்கினது 1.75 மீட்டர். அது அந்த சிவா வாங்கினோட அளவை சதவிகிதத்தில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 25 மீட்டரில் சிவா என்ன பண்ணியிருக்காரு, 1.75 மீட்டரை வாங்கியிருக்காரு. 1.75 மீட்டர். அப்போ அது சதவிகிதமாக சொல்லணும்னா இன்ட்டு 100 போட்டுக்கணும். என்ன பண்ணிக்கலாம், 25 ஒரு 25 4 25 100. அப்போ 1.75 × 4. அப்போ 1 4 டைம் போட்டிங்கன்னா 4, 0.75 4 டைம் போட்டிங்கன்னா 3 வரும். 0.75 2 டைம் போட்டிங்கன்னா 1.5, 4 டைம் போட்டிங்கன்னா 3 வரும். அப்போ 7 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். அப்போ 25 மீட்டரில் சிவா வாங்கின 1.75 மீட்டரோட சதவிகிதம் வந்து 7% அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக சொல்லிடலாம். இதெல்லாம் பேசிக்ஸ். நம்ம இந்த பேசிக்ஸ் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் அடுத்த சம்லாம் போட முடியும். அடுத்த சம், ஒரு நபர் தன்னுடைய பயணத்தை 180 கிலோமீட்டர் மகிழுந்திலும் ஒரு நபர் தன்னுடைய பயணத்தை 180 கிலோமீட்டர் மகிழுந்துனா காரா 180 கிலோமீட்டர் காரில் போகிறாரு. அப்புறம் 320 கிலோமீட்டரை ட்ரெயினில் போகிறாரு, தொடர்வண்டியில் போகிறாரு. எனில் மொத்த பயணத்தில் அவர் மகிழுந்து மற்றும் தொடர்வண்டியில் பயணம் செய்த சதவிகிதத்தை காண்க. மொத்தமாக ஃபஸ்ட்டு அவர் வந்து காரில் 180 கிலோமீட்டர் போகிறாரு, ரெண்டாவது ட்ரெயினில் 320 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ மொத்த தூரம் எவ்வளோ போயிருக்காரு, 0.005. அப்போ மொத்தமாக 500 கிலோமீட்டர் போயிருக்காரு. அந்த 500 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு 180 கிலோமீட்டர் காரில் போயிருக்காரு, அடுத்த 320 கிலோமீட்டர் ட்ரெயினில் போயிருக்காரு. அப்போ அவர் மொத்த பயணத்தில் காரில் போன அந்த கிலோமீட்டர்ஸோட சதவீதம் என்ன, ட்ரெயினில் போன கிலோமீட்டர்ஸோட சதவிகிதம் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த கிலோமீட்டர் 500, அதில் காரில் எத்தனை கிலோமீட்டர் போனார், 180 கிலோமீட்டர் இன்ட்டு 100. இது போட்டிங்கன்னா காரில் அவர் போன தூரம் நமக்கு எத்தனை சதவீதம் கிடச்சிரும். 0க்கு 0 அடிச்சிடலாம். இது சால்வ் பண்ணால் 4 5 3 5 15 பேலன்ஸ் 3, அப்போ வந்து 36%. ஸோ காரில் மொத்த பயணம் 500 கிலோமீட்டர், காரில் 180 கிலோமீட்டர் போனார், அது எத்தனை சதவீதம்னா 36%. அதுக்கப்புறம் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் 500 கிலோமீட்டர், ட்ரெயினில் 320 கிலோமீட்டர் போயிருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ணிங்கன்னா 6 டைம் வரும், பேலன்ஸ் 2 வரும், அப்போ 4 டைம் வரும். அப்போ 64%. ஸோ வந்து அவர் மொத்த தூரத்தில் ட்ரெயினில் போனது வந்து 64%, காரில் போனது 36%. டைரெக்டாக அந்த பர்சன்டேஜ் போட்டு இன்ட்டு 100 போட்டு சால்வ் பண்ணது தான். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பேசிக் சம். எதுக்காக சொல்கிறோம், இந்த சம்லாம் எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ் மாதிரி. நம்ம பேசிக்ஸை வந்து ஒரு நம்பர் சொல்லாமல் ஒரு சம்மாக வச்சு இந்த பேசிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அடுத்தடுத்த மாடல், ஏன்னா இந்த பர்சன்டேஜில் ஒரு 5 மாடல் சம் இருக்குது. பார்ட் மாடல் 1 மாடல் 2ன்னு அடுத்தடுத்த ஹார்ட் லெவல் இருக்குது. ஸோ நம்ம இந்த பேசிக்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிக்கும் போது அந்த சம்லாம் போடும்போது ஈஸியாகும். நமக்கு இன்னும் ஸ்மார்ட்டாக போடுறதுக்கு இந்த பேசிக்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்த மாடலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.